திரு சீமான் அவர்கள் இப்போ கண்டினியூவா வேட்பாளர்களை அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் பிரஸ் மீட்ல சொல்லும்போது எனக்கு 4 எதிரிகள் தான் அப்படின்னு தெளிவா யாரெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. தாவேக்கா அப்படிங்கும்போது அது என் தம்பி தட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. தம்பியை வரக்கூடிய தேர்தல்களில் கூட்டணிக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? ஸோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வீழ்த்தப்பட முடியாதவர் அல்ல. ஒன்று உள்ள ஸ்டாலினை வீழ்த்தலாம். பலருக்கு உரைக்கட்டு 13 பேரை கூட திரட்ட முடியாதவெல்லாம் பெருசா பேசிட்டு இருக்கான். பாஜகவுக்கு எதிராட்டு எடப்பாடிக்கு உள்கையா பேசிட்டு தர்றாங்க. அர்ஜுனா, நீ சொல்லக்கூடிய பொய்யெல்லாம் உன்னோட அல்வா கொடுக்குற வேலை எல்லாம் எங்கேயும் நடக்காது. அடிச்சு ஆணித்தரமா அத்தனை வரைக்கும் உரைக்க தான் செய்யறோம், சொல்றோம். நாங்க ப்ரோ மோடியா இருக்கோம், மோடிக்காக சிந்திக்கிறோம். உங்களுக்கு கண்ணு இருந்து காது இருந்தா அந்த வீடியோ போட்டு கேளுங்க. தங்கராஜ் பாண்டே அந்த வீடியோ போட்டு கேளுங்க. துக்ளக் ரமேஷ் அந்த வீடியோ போட்டு கேளுங்க. ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? தாவேக்காவா திமுகவா? நேரடியாக திமுக இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல கூட்டணியா? இல்ல தாவேக்கால இணை வாய்ப்பு இருக்கா, கூட்டணியா? இதை மோடிக்காக நாங்க முறியடிக்கக்கூடிய வேலையில இருக்கிறோம். மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி திமுகவை வீழ்த்தணும், அதற்காக ஒன்றிணைவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது 2026 திமுக வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவுடைய கூட்டணியில இதுவரைக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அப்ப இங்க சீட்டுக்காக இப்போது அரசியல் செய்யப்படுதா, அல்லது திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு அரசியல் செய்யப்படுதா? திமுக வீழ்த்தணுங்கிறதுக்கெல்லாம் புலிக்கு பயந்தவெல்லாம் என் முதுகு மேல படுத்துக்கன்னு 4 பேருக்கு அறிவிப்பு, 13 பேரை கூட திரட்ட முடியாதவனுக்கு அறிவிப்புக்கெல்லாம் மோடி சொரிய முடியாது. மோடி அதுக்கெல்லாம் நிற்க மாட்டார். மீண்டும் புரிஞ்சுக்கிடுங்க. 21 தோத்து ஓடனவங்க 21 தோத்து ஓடுங்க. எங்க கருத்து தான் மோடி கிட்ட ஜெயித்து நாங்க மோடிக்காக சிந்திக்கிறோம், ப்ரோ மோடியா இருக்கிறோம். அடிச்சு ஆணித்தரமா அத்தனை பேருக்கும் உரைக்க தான் சொல்றோம். அடிச்சு ஆணித்தரமா அத்தனை வரைக்கும் உரைக்க தான் செய்யறோம், சொல்றோம். நாங்க ப்ரோ மோடியா இருக்கோம், மோடிக்காக சிந்திக்கிறோம். அதனால எங்க கருத்து 2021 வெற்றி பெற்றது. பலருக்கு உரைக்கட்டு 13 பேரை கூட திரட்ட முடியாதவெல்லாம் பெருசா பேசிட்டு இருக்கான். பாஜகவுக்கு எதிராட்டு எடப்பாடிக்கு உள்கையா பேசிட்டு தர்றாங்க. அவன் தொழிலுக்கு பொழப்புக்கு பாஜக தொண்டை விரும்ப மாட்டான். அண்ணா ஆர்மி எல்லாம் அவனை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கிறதான் எங்களோட உண்மையான கருத்தாட்டு நோக்கமாட்டு இருக்குது. சோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வீழ்த்தப்பட முடியாதவர் அல்ல. ஒன்று உள்ள ஸ்டாலினை வீழ்த்தலாம். 57, 62 காமராஜ் உயரத்துல ஒரு கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் இருக்கிறாரு. 45 விழுக்காடு ஓட்டுக்கு அவர் குறைய மாட்டாரு. ஆனா அன்னைக்கு 46 விழுக்காடு வாக்குல இருந்த காமராஜரை 40 விழுக்காடுக்கு தள்ளி பேரறிஞர் அண்ணாவும் மூதறிஞர் பெருந்தகை ராஜாஜியும் சேர்ந்து 1-to-1 head to head கொண்டு வந்து வீழ்த்தினாங்க. அதே மாதிரி இப்பவும் ஸ்டாலினை வீழ்த்த முடியும். ஆனா ஸ்டாலினுக்கு உயரம் 57, 62 காமராஜருக்கு உயரம். ஸ்டாலின் கிடையாது, எடப்பாடி இல்ல. திமுக கிடையாது, அண்ணா திமுகவும் இல்ல. ஸ்டாலின் கிடையாது, எடப்பாடியும் இல்ல. இதுதான் உண்மை. நீங்க இந்த கருணாநிதி உயிரோடு இருந்து அரசியல் பண்ற மாதிரி ஊடகத்துல 4 பேரு பொய்யா புரட்டா பேசிட்டு இருக்கிறான். டெட் லீடர் cannot lead a party. இன்னைக்குள்ள உள்ள ஸ்டாலினுக்கு உயரம் ரொம்ப பெருசு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். பட் ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா 67 எல்லாரும் ஒன்றிணைஞ்ச மாதிரி ஒரு ஒன்றிணைப்ப ரவீந்திரன் துரைசாமி ஐடியாவில், பிஎம்ஓ ஐடியாவில், அண்ணாமலை ஐடியாவில் எடப்பாடியும் கேட்டாருன்னா ஒரு வாய்ப்பு உண்டு. அவரு எல்லாத்தையும் ஒழுங்கி தான் 2வது இடத்தை தக்க வச்சா போதுன்னு பாஜக காலி பண்ணி இருக்கிறாரு. அதுக்குன்னு நிறைய பேரை பணபலத்தை வச்சு நிறைய பேரை செட் பண்ணி வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இதை மோடிக்காக நாங்க முறியடிக்கக்கூடிய வேலையில இருக்கிறோம். 10 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டை தந்தே ஆகணும். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை தந்தே ஆகணும். இல்லைன்னா அண்ணாமலை விட மாட்டாரு. அண்ணாமலைக்கு வாக்களிச்ச ஹீரோவா நினைச்சு வாக்களிச்ச 18 விழுக்காடு மக்கள் ஓட்டு எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. அது சீமானுக்கு போகலாம், ஸ்டாலினுக்கு போகலாம், விஜய்க்கு கூட போகலாம், எடப்பாடிக்கு போகாது. இந்த நிலைமை தான் அதுக்குள்ள வரும். இது தெரிஞ்சுக்கிட்டே பாஜகவுக்கு 23 சீட்டுங்கிறதுனா ஸ்டாலினை தோற்கடிக்கக்கூடிய எண்ணம் எல்லாம் கிடையாது. நம்ம அதிமுக பலவீனப்படுத்தி கட்சியை பெருசுபடுத்தி 20 விழுக்காட்ட 30 விழுக்காட்டாட்டு ஆக்கிடணும். அண்ணாமலைக்கு உழைப்புல நம்ம கட்சியை வளர்க்கிறோம். எவன் உழைப்புல எவன் கட்சியை வளர்க்க இருக்கிறான், எவன் உழைப்புல எவன் கட்சியை வளர்க்க இருக்கிறான். அண்ணாமலை ஆர்மீது அடிச்சுன்னு இருக்கும். நாங்களும் மோடிக்காக இந்த எடப்பாடி தரப்போட இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிச்சே தீருவோம். ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஏன்னால் திரு எடப்பாடி அவர்களுடைய அந்த முதல்வர் அப்படிங்கிறத நாங்கள் விரும்பலை அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்றாரு. தினகரன் அவர்களும் சொல்றாங்க. இப்போ அவர்களுடைய மூவ் எப்படி இருக்கும்? தாவேக்காவா திமுகவா? நேரடியாக திமுக இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கூட்டணியா? இல்லை தாவேக்கால இணை வாய்ப்பு இருக்கா, கூட்டணியா? திமுக ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, தாவேக்கா ஆப்ஷன் செகண்ட் பிரியாரிட்டி.
தாவேக்காவை காட்டி திமுக அவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும் நான் கருதுறேன். என்னோட பார்வை திமுக தான் அவங்களுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து போவாங்க. ஏன்னா ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட். விஜய்க்கு பலம் என்னன்னு தெரியாது, விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது. விஜய்க்கு பலம் 26 தேர்தல் முடிவில் தான் தெரியும். விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கேள்விக்குறிங்கிறத நான் ஈரோடு கூட்டத்தை வச்சே சொல்றேன். ஈரோடு கூட்டத்துக்கு வந்த அருந்ததியர் பெருமக்கள் விஜய் தன்னுடைய தனிப்பட்ட வன்மம் காரணமாக, லாஜிக் இல்லாம, காரண காரியம் இல்லாம, தன்னுடைய சுய வெறுப்புக்காக உதயநிதி ஸ்டாலின் தோத்து போனமேங்கிற வெப்ராளத்துல திமுக எதிர்ப்பை அவரு காட்டினார். அந்த இதை அவர் காட்டும் போது எந்த அருந்ததியர் மக்களும், 40 விழுக்காடுக்கு மேல வந்த அருந்ததி மக்களும் யாருமே கைத்தட்டல. தமிழர் மணியன், உங்களுக்கு கண்ணு இருந்து காது இருந்தா அந்த வீடியோ போட்டு கேளுங்க. ரங்கராஜ் பாண்டே அந்த வீடியோ போட்டு கேளுங்க. துக்ளக் ரமேஷ் அந்த வீடியோ போட்டு கேளுங்க. நான் ஒன்னும் பொய் சொல்லல. ஜான் ஆரோக்கியசாமி பரிதவிச்சு அந்த வீடியோ பார்த்தேன்னா, ஆதவ அர்ஜுனா, நீ சொல்லக்கூடிய பொய்யெல்லாம், உன்னோட அல்வா கொடுக்குற வேலை எல்லாம் எங்கேயும் நடக்காது. ஸ்டாலினுக்கு எதிராக அந்த அருந்ததியர் மக்கள் கைத்தட்டல. ஆனா சீமானுக்கு எதிராக களத்துல நிற்காதவர்னு, ஏன்னா இவர் களத்தை விட்டு ஓடிய நாய்கள்னு அடிச்சது அவருக்கு தூக்கம் இல்லாம பரிதவிச்சாரு. தூக்கம் இல்லாம பரிதவிச்சாரு. இப்படி அடிச்சுட்டாரு, நம்ம ஒரு வீகமா நினைச்சதை களத்துக்குள்ள வராம ஓடுன நாயின்னு அடிச்சுட்டாருன்னு அவரு நொந்து நூடில்ஸ் ஆனாரு. களத்துக்குள்ள வராத சீமான்னு பேச ஆரம்பிச்சாரு. அருந்ததியர் மக்களும் புறமொழியாளர்களும் அப்படியே கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்க. உண்டா இல்லையா? ஸ்டாலினை எதுக்கு சொல்லும் போது யாருமே ஏத்துக்கல, வெறுக்கல. ஏன்னா அந்த மக்கள் தங்களுக்கு வாழ்வளிச்ச தெய்வமாட்டு கலைஞரை கும்பிடுறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா இறந்த பிறகு ரெட்டலையை விட்டுட்டு உதயசூரியனுக்கு போடுறாங்க. ஈரோடு கிழக்குல கடைசியில 100 விழுக்காடு உதயசூரியனுக்கு போட்ட அருந்ததியர் மக்கள். அப்போ அவங்க அந்த பிரியாரிட்டி ரெசர்வேஷன்ல ஸ்டாலினே 20 மடங்கு வளர்ந்ததாட்டு விளக்கம் கொடுக்கிறாரு. சீமான் அதற்கு எதிராக 5 விழுக்காடு பழைய தேவேந்திர குல வேளாளருக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுன்னு கேட்கிறாரு. சோ அந்த இடத்துக்குள்ள அவங்க சீமானுக்கு எதிராக களத்துல இல்லாதவர்கள் சீமான சொல்லும் போது அந்த மக்களை பொறுத்தவரையில களத்துக்குள்ள இல்லாதவர் நினைச்சு கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ இந்த போலரைசேஷன் வரும்போது விஜய்க்குள்ள இமேஜினரி ஓட்ஸ், கற்பனை ஓட்ட ஓபிஎஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? கற்பனை ஓட்ட டிடிவிக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? பெரிய கேள்விக்குறி. சோ இந்த சிக்கல் விஜய் கிட்ட இருக்குது. சோ அவங்க பிரியாரிட்டி டிஎம்கே, விஜய் அடுத்த சாய்ஸ். இப்படித்தான் நான் நினைக்கிறேன். தனிச்சு 214 போட்டுவிட முடியாது. விஜய்க்கே கஷ்டம் தனிச்சு போடுறது. திரு சீமான் அவர்கள் இப்போ கண்டினியூவா வேட்பாளர்களை அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் ப்ரெஸ் மீட்ல சொல்லும்போது எனக்கு 4 எதிரிகள் தான் அப்படின்னு தெளிவா யாரெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. தாவேக்கா அப்படிங்கும்போது அது என் தம்பி, தட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த தம்பியை வரக்கூடிய தேர்தல்கள்ல கூட்டணிக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? அவர் தாவேக்காவை தட்டி கொடுத்துட்டு போறது சரிதான். தாவேக்கா பலம் நிரூபிக்காதவர். இதை ரங்கராஜ் பாண்டே போன்ற மோசடி அரசியல் பண்ணக்கூடியவங்க புரியணும். மோசடி அரசியல் பண்ணக்கூடிய ரங்கராஜ் பாண்டே புரியணும். மோசடி அரசியல் பண்ணக்கூடிய ரங்கராஜ் பாண்டே புரியணும். விஜய் இன்னும் களத்துக்குள்ள வரல, அவரை மறந்துருங்க. ஆனா சீமா களத்துக்குள்ள இருக்கவங்களை பலகீனப்படுத்தினதை மோசடி பேர் வழியாட்டு பீகாரி ரங்கராஜ் பாண்டே மறைக்கிறார். நாணயமற்ற முறையில் செயல்படுறார். நான் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில தான் ரங்கராஜ் பாண்டேயோட மோசடியை நான் அம்பலப்படுத்துறேன். முதல்ல ரங்கராஜ் பாண்டே மறைக்கக்கூடிய மோசடி, திமுகவும் காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு எடப்பாடியும் சொல்லி சீமானும் சொல்லி எடப்பாடி அதுல மாறிட்டாரு. சீமான் மாறாம உறுதியா இருக்கிறாருங்கிறத சொல்லணுமா வேண்டாமா? சொல்லல. அப்ப நேர்மையான நடுநிலையான பத்திரிகையா இருக்கிறியா, நீ பீகாரியா இருக்கிறியா? சொல்லணுமா இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம சீமான் எடப்பாடியை விளவங்கோட்டுல 4வது தள்ளி இருக்கிறார். எடப்பாடியை 4வது தள்ளி இருக்கிறார். கன்னியாகுமரியில 4வது தள்ளி இருக்கிறார். புதுச்சேரியில 4வது தள்ளி இருக்கிறார். 7 தொகுதியில எடப்பாடி எடுத்த ஓட்டை விட 10 தொகுதியில கூட்டணி இல்லாம அவர் கூட்டணியோட 30,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்கிறார். சீமான், தினகரன், தினகரன், கமலஹாசன் இவங்க நாங்குநேரி, விக்கிரவாண்டி, வெள்ளூர்ல இடத்துல நிற்காதனால பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆனதுனால இவர் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு 3 இடத்துல நின்று கரிநாடாரோட கீழே போனாலும் கூட நம்மளோட நிற்கிறான், நம்மளுக்காக நிற்கிறான்னு அவர் 3 வரையும் பலகீனப்படுத்தி 8 விழுக்காடு ஓட்டு வந்துட்டார். அப்ப விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் நிற்காத எடப்பாடி பழனிசாமிய சீமான் பலகீனப்படுத்துவாரா மாட்டாரா? நீ விஜய் பற்றி புற பேசலாம், பீகாரி மோசடி பேர்வழி ரங்கராஜ் பாண்டே, இது பலகீனப்படுத்துவாரா மாட்டாரா? இதை நீ பேசணுமா இல்லையா? நீ மோசடி பேர்வழியா இருக்கலாமா? உண்மையாட்டும் நேர்மையானாட்டும் நடுநிலையானாட்டும் இருக்கணுமா?
நான் ஆதாரத்தோட கேட்கிறேன், தரவுகளோட கேட்கிறேன், நடந்த விஷயத்தை வச்சு சொல்லு கேட்கிறேன். இதுல திட்டி திருச்சி எவ்வளவு மோசடி பண்ண முடியாது. நீ நாளைக்கு நடக்க போறது என்ன வேணாலும் சொல்லு. விஜய்க்கு 50 விழுக்காடு வரும்னு சொல்லு, 60 விழுக்காடு வரும்னு சொல்லு. அதை நான் கேள்வி கேட்க மாட்டேன். ரிசல்ட்ல தெரிஞ்சு போன்னு சொல்லிட்டு போட்டேன். வந்த ரிசல்ட்ல ஏன் நீ மூடி மறைக்கிற? வந்த ரிசல்ட்ல ஏன் துக்ளக் ரமேஷ் மூடி மறைக்கிற? ஏன் இவ்வளவு வன்மம் காழ்ப்புணர்ச்சியோட தமிழ் மண்ணில் இருக்கிறீங்க? இது தவறு இல்லை. ஆனா நியாயமான சாதாரண பிராமணர்கள் சீமானை கொண்டாடுறாங்க. சீமான் தாயா பாரதியாருக்கு பாரதத்தின கேட்கிறாங்கிறார். சீமான் தாயா பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு துணிச்சலோட அடிக்கிறாங்கிறார். ஃபார்ச்சூன் பேவர்ஸ் பிரேவ்னு சரியா ஸ்ரீதரனாலும் சரி, சேலத்தை சேர்ந்த பிராமண சமூகம்னாலும் சரி, பெங்களூர் சேர்ந்த மல்டி இங்கிலீஷ் லாவலிஸ்ட்னாலும் சரி, பல பிராமண சகோதரர்கள் வந்து சீமான் நியாயம் பண்றாங்க. சீமான் அண்ணனுக்கு தான் வாக்களிப்போம்னு ஆதலோட அஸ்ட்ராலஜர் விஜய் அவரு புதிய விதத்துல இருக்கிறாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிராமணர்கள் வந்து சீமான ஆதரிக்கிறாங்க. 6 பிராமண கேண்டிடேட்டை போடுறாரு. பாரதியாருக்கு பாரதத்தினா கேட்கிறாரு. பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுங்கிறாரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரங்கராஜ் பாண்டே, துக்ளக் ரமேஷ் போன்றவங்க திட்டமிட்டு மோசடியா மறைக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், நாளைக்கு நடக்க விஷயத்துல என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணு, நான் என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணு. விஜய்க்கு தான் வாக்கு வரும்னு சொல்லு, ஓ உரிமை, நான் தலையிட முடியாது. நடந்த விஷயத்துல அறிவு நாணயமற்ற மோசடி பேர் வழியா இருக்காது. நான் சொல்றது நடந்த விஷயம். இந்த நடந்த விஷயத்தை நீ சாணக்கியாவில் மூடி மறைக்கிற. இதுதான் உன்னுடைய நடுநிலைய கேள்விக்குறியாக்குது. இது தவறு, நான் சுட்டி காட்டுறேன். சோ சீமான் வந்து 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகளும் எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடாதுன்னு பிராமணர்களை இப்படி தன்வசப்படுத்துறாரு. கன்ஷிராம் பாணியில அவர் தன்னோட அரசியலை பண்றாரு. இங்க வேலு நாச்சியாருக்கு ஸ்ரீவைகுண்டத்துல மீட்டிங் போட்டிருக்கிறார், கடுமையா பண்றாரு. அதுவும் முக்குலத்தோர் ஓட்டுகள் எடப்பாடிக்கு போகக்கூடாது, முக்குலத்தோரை எடப்பாடிக்கு எதிராக திருப்பணுங்கிறது தான் சீமானுக்கு நோக்கத்துல. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 10.5 இதை மையமா வச்சு சீமான் அதுக்குள்ள வேலு நாச்சியாருக்கு ஸ்ரீவைகுண்டத்துல மீட்டிங் போடுறாரு. குறிப்பா அக்டோபர் 30 தலைவர்கள் வந்து பசுமன் ஐயா முத்துராமலிங்கத்துல நினைவிடத்துக்கு போவாங்க. சீமான் எம்ஜிஆர் நகர்ல பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் பிறந்த நாள் மீட்டிங் போட்டாரு. திருச்சியில மருதுபாண்டியர் மீட்டிங் போட்டாரு. இங்க வந்து வேலுநாச்சியார் மீட்டிங் போட்டாரு. இதுல இவங்களோட பெருமைகளையும் பெரிய அளவுல சொல்றாரு. இதே சீமான் தான் விஜய் களத்துக்கு வராத விஜய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்தும் போது சீமான் மலையாளி எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அவர் மேனன் எவ்வளவு ஓட்டு எவ்வளவு ஆட்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போகும். அதனால தமிழர்களுக்கு துரோகம் பண்ணாரு. அவர் பண்ண துரோகத்தால வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற பரவலா வாழக்கூடிய தமிழ் ஜாதிகள், முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா போன்ற தமிழ் ஜாதிகள், பறையர், தேவேந்திர குல வேளாளர் போன்ற அடர்த்தியான தமிழ் ஜாதிகள் தங்கள் எண்ணிக்கையை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் சக்தியா வராம சமூக நீதிக்கு அவருடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு மேனன் எம்ஜிஆர் எடுக்காதது பெரிய இடர்பாடுன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மேட்டர்ல அடி மூட்டையே புரிஞ்சு வீசுறாரு. மருதூர் கோபால மேனன், ராமச்சந்திரன் சமூக நீதி அடிப்படையில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு சீமான் அடிக்கிறாரு. விஜய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வச்சு அவரு ப்ரோ எம்ஜிஆர் ப்ரோ ஜெயலலிதா அந்த அரசியலை பண்றாரு. அதுபோல பழைய தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தணும்னு சொல்றாரு. விஜய் அதுல பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாரு. அருந்ததியர் இடஒதுக்கீடு சரின்னு சொல்ல முடியல. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தணும்னு சொல்ல முடியல. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தணும்னு சொன்னா அருந்ததியர் பிரமொழியாளர் எல்லாம் ஸ்டாலின் கன்சல்டேட் ஆயிருவாங்க. அருந்ததியருக்கு 5 விழுக்காடு உயர்த்தணும்னா நீங்க ஸ்டாலின், எடப்பாடி வரிசையில அருந்ததியர் ஓட்டுக்கு கியூல தான் நிற்கணும். பறையர் தேவேந்திர குல வேளாளர்லாம் சுத்தமா உங்களை புறக்கணிச்சுக்கிட்டு சீமான் பக்கம் நிற்பாங்க. அப்போ ஒரு இஷ்யூவே இல்லாம முகத்தை காட்டி ஓட்டு வந்துடும். திருமங்கலம் சரத்குமார் மாதிரி விஜய் வாராரு. இந்த விஜய் தொடர்பான உள்ள அந்த கற்பனை வாக்குகள் எல்லாம், ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் எல்லாம் ரியல் ஓட்டாட்டு சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் கமல்ஹாசனுக்கு வாக்குகள் எல்லாம் சீமானுக்கு களத்துக்குள்ள 214 நின்று ஃபார்ச்சூன் பேவர்ஸ் பிரேவ்னு ஹீரோவா நின்ன சீமானுக்கு வந்தது. சோ இந்த விஜய் சீமான் கம்பாரிசன், ரங்கராஜ் பாண்டே பீகாரியோட அந்த வன்மம் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டு சீமானுக்கு அது சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியது. இப்படிதான் கமல்ஹாசன் சீமான் விஷயமும் சீமானுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குது. நாளைக்கு விஜய் வாக்கு நிரூபிக்கலாம், நான் மார்க்க வரல, அது 26 தேர்தல் ஆணைய முடிவுல தெரியும். ஆனா சீமான் என்டிஏ ஈரோடு கிழக்குல பலகீனப்படுத்தி இருக்கிறார். களத்துக்குள்ள என்டிஏ வராதது தப்பு. விக்கிரவாண்டியில பாமகவை வன்னியர்கள் நம்பி நின்ன கட்சி விக்கிரவாண்டியில களத்தை விட்டு ஓடுனது தப்பு இல்ல. அதே மாதிரி எடப்பாடியையும் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் வராததுல பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. எடப்பாடி என்ன சொல்றாரு?
அம்மா ஜெயலலிதாவே வரலன்னு. உங்க அம்மா வரலையா, நான் மறுக்கல. ஆனா உங்க அம்மாவை களத்தை விட்டு ஓடுற கோலை நாயின்னு விஜயகாந்த் திட்டவா செய்தாரு. கூட்டணி போறதுக்கெல்லாம் ஜெயலலிதா அம்மா கிட்ட ரெடியா இருந்தாரு. அப்ப களத்தை கொண்டு வராத உங்களை அடிச்சு தவிர்க்கிறார்களா சீமான்? பிராமணர்கள் உங்களுக்கு எதிராக திருப்புறாரு, முக்குலத்தோர் உங்களுக்கு எதிராக திருப்புறாரு, தாளக்கடப்பாறை தற்காப்பதி தர்மம் என்ற ஐயா வைகுண்ட வெளியில இந்த நாடார்களை உங்களுக்கு எதிராக திருப்புறாரு. எல்லா அரசியலையும் அவரு தெளிவா பண்றாருல்ல. அப்போ சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 8 விழுக்காடு வந்தாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்தி மேலும் வளருவாரு. என்னோட கணக்கு 17 விழுக்காடு ஓட்டு வர 214 தனிச்சுன்னா அவரால் வர முடியும் நான் நம்புறேன். விஜய் ஃபேக்டர் வேற. விஜய் ஃபேக்டர் இந்த களத்துக்குள்ளே வரல. ஒரு களத்துக்குள்ள வரும்போது எப்படி வராரு, 214 போட்டுக்கிறாரா, எலிஜிபிள் காம்பிட்டண்டா, இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன் மண்குதிரையா, சான்போனியாங்கிறத பார்த்துக்கிட்டு அதை பற்றி சொல்லலாம். அதிமுக பாஜக கூட்டணியில பாஜகவுக்கு குறிப்பா ஒரு 40 தொகுதி ஒதுக்குறாங்கன்னு வைங்க. இந்த பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுகவுடைய ஓட்டு விழுந்துரும். ஏன்னா அதிமுகவுடைய சிஎம் கேண்டிடேட்னு மற்ற 170 சீட்டு உதாரணத்துக்கு அதிமுக நின்னால் அங்க பாஜகவுடைய வாக்குகள் விழுமா? ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா இப்பவும் சீமான் அவர்கள் பெரியாரை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அந்த ஓட்டுகள் அந்த 170 தொகுதியிலையும் சீமானை நோக்கி போகுமா? தமிழகம் வியாபார பிராமணர்கள் கையில இல்ல. உண்மையான நேர்மையான தேசபக்தி உள்ள என்னுடைய ஃபாலோவரா இருக்கக்கூடிய பல பிராமணர்கள் என்ன ஓட்டம் தான் தமிழ் மண்ணில 2026ல வெற்றி பெறும் ஜெயிக்கும்ங்கிறது பிராமண சமுதாய ஓட்டு எப்படி டிரான்ஸ்பர் ஆகுறதுலே உண்மை நிலைமை தெரியும். இது முக்குலத்தோர் வாக்குகள், பட்டியல் வெளியிட்ட தேவேந்திர குல வேளாளர் வாக்குகள், ஐயா இந்துக்களின் தந்தை தாழ்லிங்க நாடார் உழைப்பால இந்துத்துவக்குள்ள எல்லா காலத்திலும் ஆதரவா இருக்கக்கூடிய இந்து நாடார் வாக்குகளுக்கும் பொருந்தும். பொறுத்திருந்து பாருங்க. தொடர்ச்சியாக திரு விஜய் அவர்கள் சொல்லக்கூடியது திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் நேரடி போட்டி அப்படிங்கிறாரு. உங்களுடைய பார்வையில திமுகவிற்கும் சீமான், டிவிகே, ஏடிஎம்கே கூட்டணி பாஜக இவர்களுக்குள்ள யாருக்கு நேருக்கான போட்டி? 45 விழுக்காடு வாக்குகள் மு.க. ஸ்டாலின் வருவாரு. 2ஆம் இடத்துல வர்றவருக்கும் மு.க. ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசம் 2 இலக்கத்துல இருக்கும். பெரும்பாலும் அதுக்கான வாய்ப்புகள் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா எடப்பாடிக்கு தான் இருக்கு. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.